பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க கோபிக்கும், ராதிகாக்கும் கோர்ட்ல டிவோர்ஸ் குடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஃபங்ஷன்ல பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ராதிகா நீங்க 1க்கு 2 முறை யோசிச்சிட்டீங்களா? நீங்க கோபிய டிவோர்ஸ் பண்ண போறீங்களா? அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, ஆமா பாக்கியா நாளைக்கு தான் வந்துட்டு கோர்ட்ல திரும்ப வர சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நாளைக்கு போயிட்டு கோபிய நாளைக்கு டிவோர்ஸ் பண்ண போறது உறுதிதான். நான் இந்த முடிவ யோசிச்சு தான் பாக்கியா எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம். இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியாவும் வந்துட்டு, சரி ராதிகா நீங்களும் மையும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கு பட்டா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா கோபி டிவோர்ஸ் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிறாங்க. அப்பதான் இங்க ராதிகாவும் வந்துட்டு, உடனே இங்க பாக்கியா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு பாக்கியா கோபி கூட திரும்ப சேர்ந்து வாழணும்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க தனியாவே இருந்து கஷ்டப்பட்டீங்க அவ்வளவு நாளு. நீங்க அப்ப கூட வந்துட்டு கோபியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கல. ஏன் அதெல்லாம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, கோபி எனக்கே தெரியாம என்னை ஏமாத்தி தான் வந்துட்டு அவர் டிவோர்ஸ் பண்ணாரு. அவர் டிவோர்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கே தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கே தெரிஞ்சது. அவரு என்ன டிவோர்ஸ் பண்ண போறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு புடிக்காத வாழ்க்கையில நான் எப்படி அவர் கூட இருக்க முடியும்? அதுக்கு தான் வந்துட்டு நான் திரும்பியும் அவர் கூட சேர்ந்து நினைக்கிறேன் ராதிகா. அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்க பாக்கியா ஈஸ்வரி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை கூட வந்துட்டு எவ்வளோ வாட்டி கோபி கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு கோபி கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் அத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க நெனச்ச மாரி நடக்க போறது கிடையாது. இது என்னோட வாழ்க்கை. நான் எடுத்த முடிவு தான் சரி சொல்லிட்டு நான் இருக்கேன் ராதிகா, அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க பாக்கியா ராதிகா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு கோபிய டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்றீங்க. நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, நீங்க கோபிய டிவோர்ஸ் பண்ணிட்டு மயு மட்டும் நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாட்ட சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து எல்லாருமே கிளம்பி போயிறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா கிட்ட ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா நீங்களும் வந்துட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டு நீங்களும் என் கூட வந்துட்டு இருங்க. நான் கோபிய டிவோர்ஸ் பண்ணிட்டு கடைசியா அவங்கள பார்த்துட்டு இந்த ஊர விட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியாவும் வந்துட்டு, சரி ராதிகா நான் கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து எல்லாருமே கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க மறுநாள் காலையில வந்துட்டு இங்க கோபி கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் இங்க கோபி வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்காரு. ராதிகா நம்மள டிவோர்ஸ் பண்ண போறா. கண்டிப்பா இன்னைக்கு கோர்ட்ல நமக்கு டிவோர்ஸ் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ராதிகா யாரோ, நம்ம யாரோ அப்படிங்கிற மாரி ஆயிடுமே. இதுக்கப்புறம் ராதிகாவ பார்க்க கூட முடியாதா? அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுக்கிட்டே வந்துட்டு, இங்க கோபி வந்துட்டு மனசுலயே கஷ்டப்பட்டுட்டு அங்க கோர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபிய பார்க்குறாங்க. கோபிய பார்த்துட்டு இங்க ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. "என்னப்பா கோபி ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? அந்த ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண தானே போற? அவள டிவோர்ஸ் பண்ண போறது நல்ல விஷயம் தான்ப்பா. இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்குப்பா கோபி கவலைப்பட்டுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி அங்க கோர்ட் கிளம்பிட்டு இருக்கும்போது, இங்க கோபிய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபியும் வந்துட்டு, "இல்லம்மா, ராதிகா என்னை விட்டு முழுசா போக போறாம்மா. இன்னைக்கு கண்டிப்பா வந்துட்டு கோர்ட்ல டிவோர்ஸ் குடுத்துருவாங்க. எனக்கு என்ன பண்றது தெரியலம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கோர்ட்டுக்கு கிளம்பி போறேம்மா. கிளம்பி போயிட்டு அங்க ராதிகா பார்த்து பேசுறேம்மா. ராதிகா பார்த்து பேசிட்டு, ராதிகா ஆசைப்பட்ட மாரி ராதிகாக்கு டிவோர்ஸ் குடுத்து நானும் வந்துர்றேம்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு அங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி பாக்கியா வந்துட்டு அங்க தான்ப்பா காலையிலேயே கிளம்பி போயிருக்கா கோர்ட்டுக்கு. நீ வேணா கிளம்பி போயிட்டு பாக்கியா கூட இருப்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்துருங்க வீட்டுக்கு." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா கோர்ட்டுக்கு கிளம்பி போன விஷயத்தலாம் வந்துட்டு இங்க கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "சரிம்மா நான் முதல்ல கிளம்பி அங்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டு இங்க கோபி வந்துட்டு அங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க கோர்ட்ல வந்துட்டு இங்க ராதிகாவும், பாக்கியாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க கோபி வந்துட்டு கிளம்பி இங்க கோர்ட்டுக்கு வந்துர்றாரு. இங்க கோர்ட்டுக்கு வந்தவுடனே இங்க கோபி வந்துட்டு ராதிகாவும், பாக்கியாவும் உட்காந்து பேசிக்கிறத பாத்துர்றாரு. இங்க கோபி பாக்கியாவும், ராதிகாவும் பாத்துட்டு இங்க உடனே இங்க ராதிகா கிட்ட போயிட்டு இங்க கோபி கேட்டுட்டு இருக்காரு. ராதிகா இன்னைக்கு கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் எப்படியோ டிவோர்ஸ் குடுத்துருவாங்க. இந்த முடிவுல நீ சரியா தான் இருக்கியா? நம்ம டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணுமா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க திரும்பவும் வந்துட்டு இங்க ராதிகா பார்த்துட்டு இங்க கோபி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இதெல்லாம் பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபிய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க கோபி, நான் எடுத்த முடிவுல நான் சரியா இருக்கேன். நான் எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கு தோணுது. உங்களோட வாழ்க்கையும் பத்தி நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க தனியா உங்க குடும்பத்தோட இருக்கத்தான் கோபி உங்களுக்கு நல்லது. அதுதான் வந்துட்டு எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனால தான் நானே வந்துட்டு இந்த முடிவு எடுத்தேன். நான் இது எனக்கோசரம் எடுத்தத விட, உங்களுக்காக தான் வந்துட்டு உங்கள டிவோர்ஸ் பண்ண அப்படி ஒரு முடிவே எடுத்தேன் கோபி. உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் அப்படிலாம் பண்ணேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு இங்க கோபி பார்த்து சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இங்க கோபி வந்துட்டு கோர்ட்டுக்கு வெளியில இங்க ராதிகா பார்த்த மாரி கண் கலங்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு கோபிய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க ராதிகா எடுத்த முடிவு அவங்களுக்கு சரின்னு படுது. அவங்களுக்கு சரின்னு படுறப்போ அவங்க அத பண்ணி தான் ஆவாங்க.
அதனால ராதிகா எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா, நீங்களும் வந்துட்டு அதையே பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி பார்த்த உடனே இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கோபிய வந்துட்டு, என்னால ராதிகா விட்டும், மைய விட்டு இருக்க முடியுமா தெரியல. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு நடக்குமான்னு யோசிக்க கூட இல்ல. இப்போ இன்னைக்கு வந்துட்டு நான் ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண போறேன். ராதிகாவும் வந்துட்டு என்ன டிவோர்ஸ் பண்ண போறா. இப்படிலாம் நடக்குமான்னு கூட நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா அப்படி நடக்கிறத பார்த்துன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கியா. அதனால தான் வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கிட்ட இங்க கோபி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க கோபி, இத பத்தி பேசி எதுவும் மாறப்போறது கிடையாது. நேரமாச்சு. வாங்க உள்ள போலாம் கோர்ட்டுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா, பாக்கியாவையும் அது மட்டும் இல்லாம இங்க கோபி 3 பேரும் வந்துட்டு இங்க கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா அது மட்டும் இல்லாம கோபி, பாக்கியா இவங்க 3 பேரும் வந்துட்டு இங்க கோர்ட்டுக்குள்ள போயிட்ட பிறகு, இங்க ராதிகா, பாக்கியா வந்துட்டு அங்க கோர்ட்டு கிட்ட இங்க ஜட்ஜு கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஒரு மாரி கஷ்டப்பட்டுட்டே வந்துட்டு இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காரு. "வேணாம் ராதிகா இந்த டிவோர்ஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி இது உங்க நல்லதுக்கு தான் நான் பண்றேன்" அப்படிங்கிற மாரி இங்க கோபி என்னதான் சொன்னாலும், இங்க ராதிகா எதுவுமே கேட்காத மாரி கோபிய டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஜட்ஜு வந்துட்டு இங்க ராதிகாவும், கோபிய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "உங்க 2 பேருக்கும் விவாகரத்து பண்றதுல சம்மதமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜட்ஜு வந்துட்டு இங்க ராதிகாவையும், கோபிய பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "எனக்கு கோபிய டிவோர்ஸ் பண்றது சம்மதம்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல உடனே, இத கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கும் ஒரு மாரி கஷ்டமாயிடுது. இந்த பக்கம் கோபிய வந்துட்டு ஒரு மாரி கஷ்டமா நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஜட்ஜு வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கறாங்க. "கோபி நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மனைவி வந்துட்டு உங்கள விவாகரத்து பண்ண போறது சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜட்ஜு வந்துட்டு கேட்கறாங்க. உடனே இங்க கோபி வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு கண் கலங்கிட்டு. அப்பதான் எங்க ஜட்ஜு வந்துட்டு கோபி பார்த்து கேட்கறாங்க, "இன்னும் நீங்க 2 பேரும் வந்துட்டு சரியான முடிவு எடுக்கலையா? போன தடவ நீங்க வந்தப்பவே சொல்லி அனுப்பணும்ல. நீங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப திரும்பவும் வந்துட்டு 2 பேரும் சம்மதமா கேட்டா, நீங்க என்ன அப்படி நிக்கிறீங்க கோபி?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜட்ஜு வந்துட்டு கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இங்க கோபிக்கு என்னதான் சொல்றது தெரியாம ஒரு மாரி தயங்கி போயிட்டு இங்க ஜட்ஜையே பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு கோபி பார்த்துட்டு இருக்காங்க. இவரு என்ன அப்படி நின்னுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட சொல்றாங்க, "கோபி இது உங்க நல்லதுக்காகவும், நம்ம 2 பேரும் நல்லதுக்காக சொல்றேன். தயவுசெய்து வந்துட்டு இது எதுவும் சம்மதம் இல்லன்னு சொல்லிடாதீங்க. விவாகரத்து பணத்துல சம்மதம் சொல்லுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு கோபி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா அது மட்டும் இல்லாம ஜட்ஜி எல்லாருமே வந்துட்டு இங்க கோபிய பார்த்துட்டு இருக்க, இங்க கோபிக்கு ஒரு மாரி தயக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க ஜட்ஜும் வந்துட்டு கோபிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, "சொல்லுங்க கோபி உங்க முடிவு என்ன? நீங்க சொன்னா தான் வந்துட்டு உங்க மனைவி கேட்கிற மாரி உங்களுக்கு டிவோர்ஸ் பத்திரம் குடுக்க முடியும். நீங்க இப்படி அமைதியா நின்னுருந்தா என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோர்ட்ல வந்துட்டு இங்க ஜட்ஜி கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கோபி வந்துட்டு வேற வழியே இல்லாம ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணவும் முடியாம இங்க கோபி வந்துட்டு இங்க ஜட்ஜு பார்த்து சொல்லிறாரு, "எனக்கு வந்துட்டு இதுல விருப்பம் இல்ல. ராதிகாவ டிவோர்ஸ் பண்றதுல எனக்கு சம்மந்தம் இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு சொன்ன உடனே, இத கேட்ட உடனே இங்க ராதிகாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன கோபி இப்படி சொல்லிட்டாரு?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க ராதிகாவுக்கும் வந்துட்டு ஒண்ணுமே புரியாம இங்க கோபிய பார்த்துட்டு இருக்காங்க. "கோபி என்ன இப்படி சொல்லிட்டாரு? இதுக்கப்புறம் நம்ம கோபிய எப்படி டிவோர்ஸ் பண்ண போறோம்? திரும்பவும் நம்ம டிவோர்ஸ் பத்திரத்த அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது ரொம்ப நாள் ஆயிடுமே!" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி கோவத்திலே வந்துட்டு இங்க ராதிகா கோபிய பார்த்து நின்னுட்டு இருக்காங்க அதிர்ச்சியில. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ராதிகா பார்த்த மாரி கண் கலங்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஜட்ஜும் வந்துட்டு, இங்க ராதிகாவ பார்த்துட்டு, "இங்க பாருங்கம்மா, உங்க கணவர் வந்துட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்கறது சம்மந்தம் இல்ல. அதனால உங்களுக்கு விவாகரத்து குடுக்க முடியாது." அப்படிங்கிற மாரி இங்க ஜட்ஜ் சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க கோர்ட்டுக்குள்ள இருந்துட்டு, இங்க கோர்ட்டுக்கு வெளியில இங்க ராதிகா, பாக்கியா, கோபி 3 பேரும் வந்து வெளிய வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோவத்திலே வந்துட்டு இருக்காங்க. "கோபி என்ன அப்படி சொல்லிட்டாரு. நம்ப அவ்ளோ சொல்லியும் கோபி கேட்கலையா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு வெளிய யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க கூடவே பாக்கியா வந்துட்டு இருக்க. அந்த நேரத்துல இங்க கோபி வந்துட்டு அங்க கோர்ட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. "என்ன மன்னிச்சிடு ராதிகா. என்னால அந்த நேரத்துல என்ன சொல்ல தெரியல. எனக்கு உன்ன விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசனை இல்ல ராதிகா. என்ன விட்டு போயிடாத." அப்படிங்கிற மாரிலாம் இங்க திரும்பவும் கோபி வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட அழுதுட்டே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "இங்க பாருங்க கோபி, நான் உங்ககிட்ட அவ்ளோ சொல்லியும் வந்துட்டு, நீங்க எதுவுமே கேட்கற மாரி இல்லல்ல. எனக்கு நீங்க கடைசியா பண்ற ஒரு உதவிய நினைச்சு தானே உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு டிவோர்ஸ் குடுத்துருங்க அப்படின்ட்டு. இப்ப என்ன கோபி இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்கள டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க திரும்பவும் இதே மாரி பண்ணது எனக்கு புடிக்கல கோபி. என்னால உங்க கூட எப்படி வாழ முடியும்? புடிக்காத வாழ்க்கையில என்னால வாழ முடியாது கோபி. தயவுசெய்து வந்துட்டு என் கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் மறந்துடுங்க. நீங்க டிவோர்ஸ் குடுக்கலனாட்டி பரவால்ல. ஆனா நான் உங்க கூட வந்துட்டு இதுக்கு மேல இருக்க போறது கிடையாது தான்."
போதும் கோபி. நான் உங்கள அவ்வளோ நம்பினேன். நீங்க கோர்ட்ல வந்துட்டு நீங்களும் சம்மதிப்பீங்க அப்டின்ட்டு. ஆனா கடைசியா நீங்க இப்டி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கிளம்புறேன் கோபி அப்டிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு இங்க கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா அப்டிலாம் பேசும். இது எல்லாத்தையும் கேட்டு இந்த கோபிக்கு வந்துட்டு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாரி கண் கலங்கிட்டே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராதிகா கோவப்பட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா நான் இதுக்கு மேல வந்துட்டு நான் இங்க இருக்க போறது கிடையாது. இவரு எனக்கு டிவோர்ஸ் குடுக்குற மாரி தெரியல பாக்கியா. அதனால இந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கிறதும் தேவையில்லாதுன்னு நெனைக்கிறேன். நான் கிளம்புறேன் பாக்கியா அப்டின்னு சொல்லிட்டு, இங்க ராதிகா அங்க கோர்ட்ல இருந்து கிளம்பி அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. இந்த பக்கம் கோபி வந்துட்டு ஒரு மாரி கஷ்டத்துல நின்னுட்டு இருக்காரு. இந்த பக்கம் கோபி பார்த்த மாரி இங்க பாக்கியா நின்னுட்டுருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோர்ட்ல வந்துட்டு கோபி இப்டி பண்ண விஷயத்தினால அடுத்து இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க என்ன பண்ண போறாங்க அப்டிங்கிறதையும்